எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பியூர் இன்வென்ட்ரி வவுச்சரில் ஒரு 3 சம் போட போகிறோம். அதில் மொதல் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாங் வித் இன்வென்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸு அலாங் வித் இன்வென்ட்ரி ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற சம். இந்த ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸ் சம்மில் அலாங் வித் ஓப்பனிங் பேலன்ஸோட நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். கம்பெனி பேர் வந்து ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸு. ஃபினான்ஷியல் இயர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஃபினான்ஷியல் இயர் எதுவும் கொடுக்கல, 21-22 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ரியேட் பண்ணிப்போம். கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸ். ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸு ஃபினான்ஷியல் இயர் 2021-22. இங்கே வந்து என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணுங்கள். 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஸ்ட்ரீட்டு, கமா சேட்பட்டு, கமா சென்னை அப்படின்னு போட்டு அட்ரஸை 3 லைனில் போடுங்க. அடுத்தது ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோடு வந்து போட்டுக்கோ. டெலிஃபோன் நம்பர் 04428361563, மொபைல் நம்பர் 8825470442, மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஸோ இது வழக்கம் போல் நம்ம இது பண்ணிப்போம். ஃபினான்ஷியல் இயர் போட்டுப்போம். இது மொதல் ஸ்டெப்பு. அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு F11 பில் வைஸு அண்டு ஜிஎஸ்டி என்னபிள் பண்ணிக்கும். ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அப்படியே இருந்துருக்கட்டும். ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ் பண்ணணும். அதில் கேஷும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் டிஃபால்ட்டு. ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு ஆல்டர் லெட்ஜர் கேஷ் அப்படிங்கிறத போட்டு இங்கே கேஷ் வந்து எவ்வளோ இருக்குனாக்கா 50,000 ரூபாய் இருக்குது, ஆல்டர் பண்ணிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, அதையும் ஆல்டர் பண்ணுங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு போட்டால் 93,095 ரூபாய். மற்றதெல்லாம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போய்ட்டு லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம் இதில் போயிடுங்க. இப்போ புதுசாக எதுவும் வந்திருக்கு பார்ப்போம், ஒரு நிமிஷம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச், அதில் மல்டி கிரியேட்டு மல்டி ஆல்டர் மல்டி லிவ்லாம் கொடுத்துருக்கு. கிரியேட் பார்ட்டி யூஸிங் ஜிஎஸ்என் அப்படின்னு இருக்குது. இந்த கிரியேட் பார்ட்டி யூஸிங் ஜிஎஸ்என் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து இது புதுசாக இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து குமார் என்டர்பிரைசஸ் ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு போடுறேன். இந்த ஜிஎஸ்டி நம்பரை வச்சு உங்களுக்கு இதில் க்ரியேட் ஆகுதா பார்ப்போம். எஜுகேஷன் வெர்ஷனில் க்ரியேட் ஆகுதாங்கிறது பார்க்கலாம். இங்கே கொடுப்போம். இங்கே வந்து க்ரியேட் ஆகுதா பார்ப்போம். க்ரியேட் ஆகலாம். யூ நீட் எ வேலிட் லைசன்ஸ் டு பர்ஃபார்ம் திஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு வரும். ரைட், ஓகே. அப்போ இந்த ஆல்ட் ஹெச்சில் கிரியேட் பார்ட்டி யூஸிங் மல்டி ஜிஎஸ்டின் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் லைசன்ஸ் இருந்தால் தான் முடியும், இல்லைனா முடியாது. ஓகேவா, ஒரிஜினல் லைசன்ஸ் இருந்தால் தான் முடியும். நாம் மற்றபடி மல்டி கிரியேட்டில் போயிட்டு இங்கே ஆல் ஐட்டம் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே என்னென்ன இருக்கோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸை அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஹரிகிருஷ்ணா கேபிட்டல் அப்படின்னு போட்டுருவோம். வெறும் போடக்கூடாது, ஹரிகிருஷ்ணா கேபிட்டல். நீங்கள் கேபிட்டலில் வெறும் கேபிட்டல் அப்படின்னு போடக்கூடாது. எவ்வளோ கேபிட்டல்னால் 5,40,000. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லோனு 5 லட்சம். ஹெச்டிஎஃப்சி லோனு இது வந்து செக்யூர்டு அல்லது அன்செக்யூர்டு இதில் வேணால் போட்டுடலாம், 5 லட்ச ரூபா. அடுத்தது எஸ்கே அண்ட் சன்ஸு. எஸ்கே அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி வந்து நீங்கள் இதெல்லாம் போடக்கூடாது, மெஷர்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி மெஷர்ஸ் இருந்தால் போடக்கூடாது. ஓகேவா, முன்னாடி பேருக்கு முன்னாடி மெஷர்ஸு அப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அதை போடக்கூடாது. ஓகேவா, இங்கே பேருக்கு பின்னாடி மெஷர்ஸ் எஸ்கே சன்ஸ், வெறும் எஸ்கே சன்ஸ் அப்படின்னு தான் போடணும். 75,000 எஸ்கே சன்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். எவ்வளோ அமௌண்ட்டு, 75,000. பில் வைஸ் எதுவும் இல்லைன்னா விட்டுருங்க அப்படியே. அடுத்தது பில்டிங் வந்து 4,25,000. பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசட்டு 4,20,000. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட். ஆக்சிஸ் பேங்க்கு அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 1,50,000. கேஷு போட்டோம், ஆர்டர் பண்ணியாச்சு. ஸ்டாக்கிங் அண்டா போடக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். ஃபர்னிச்சர் மாத்திரம் போடுங்க. ஏன் வந்து போடக்கூடாது அப்படின்னா அது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி, அதனால் நீங்கள் இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணி அதில் போடணும். ஸோ இது மாதிரி போடுங்க. இப்போ போய் பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த 5,43,000 தான் நீங்கள் போட்டது ரைட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டாக்குக்கு வருவோம். ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் வந்து டேப்லெட்டு, எல்இடி டிவி, எல்சி டிவி, மேலே குரூப்பு, அப்புறம் கேட்டகரி, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் க்ரியேட் பண்ணிப்போம்.
இன்வென்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு குரூப்பு ஸ்டாக் குரூப். ஸ்டாக் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேப்லெட் அப்படின்னு போட்டுக்கோ. குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ். இந்த இடத்துல இனிமேல் நீங்கள் வந்து டேக்ஸ் ரேட்டு கொடுக்க முடியும். ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அப்படின்னு கொடுத்து பாருங்கள் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. மொபைல் ஃபோன், செல்ஃபோன் அப்படின்னு ஏதாவது கொடுத்து பாருங்கள். இந்த மொபைல் ஃபோன் புஷ் பட்டன் டைப் அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18% அப்படின்னு போடுவோம். டேக்ஸ் ரேட் வந்து மொபைல் ஃபோனுக்கு 18%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ். முன்னாடியெல்லாம் கூகுளில் போய் தேடணும், இப்போ வந்து தேவையில்லை அந்த மாதிரி. இங்கே வந்து எல்இடி டிவி அப்படின்னு போட்டால் போதும். டிவின்னு போட்டு பாருங்கள், இல்லைனா டிவி அப்படின்னு போட்டு பாருங்கள், நிறைய இருக்குது. டெலிவிஷன் அப்படின்னு போட்டு பாருங்கள், வேறு வேர்ட் போட்டு தேடி பார்க்கணும். ஓகேவா? டெலிவிஷன் அப்படின்னு போட்டால் கூட நிறைய இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து தெரியல ஃபஸ்ட்டு. ஸோ 83 எலக்ட்ரானிக் மிஷினரி எக்யூப்மெண்ட் பார்ட் 8358 போட்ட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 18% அப்படின்னு போட்டுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி டிவி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போட்டதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பெசிஃபைடு டீட்டெயிலில் போய்ட்டு 8352 அப்படின்னு போடுங்க. என்ன வருதோ அதை எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் டீட்டெயில்ஸ் இயரில் 18%. இது மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது கேட்டகரி வந்து கம்பெனி பேர். ஏன் கம்பெனி பேர் அப்படின்னா டேக்ஸ் கண்ட்ரோல் வந்து கொடுக்க முடியாது, அதனால் கம்பெனி பேர். யூனிட் ஆஃப் மெஷர்ஸு என்ஒஎஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே நம்பர்ஸ் அப்படின்னு போடுங்க. இங்கே என்ஒஎஸ் அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம், அது குடோன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். கீழே வந்து குடோனில் போய்ட்டு க்ரியேட் நியூ. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவில் லைன் ஒரு குடோன் க்ரியேட் பண்ணுங்கள். சிவில் லைன் அப்படின்னு ஒரு குடோன் க்ரியேட் பண்ணுங்கள். சவுக்குன்னு ஒரு குடோன் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ 2 குடோன் இருக்குது. இந்த மாதிரி முதல்ல க்ரியேட் பண்ணிக்க. இப்போ நாம் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணுவோம் ஓப்பனிங் பேலன்ஸோட. சாம்சங் கேலக்ஸி டேப் 3 T211 பிளாக்கு. பார்ட் நம்பர் வந்து 101 அப்படின்னு வச்சுப்போம். 101. இது வந்து எது கீழே வரும் அப்படின்னா டேப்லெட் அப்படிங்கிறது கீழே வரணும். கேட்டகரி இந்த இடத்துல வரல அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணி யூஸ் ஸ்டாக் கேட்டகரி எஸ் கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ கேட்டகரி வரும் சாம்சங் அப்படிங்கிற கேட்டகரி. யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்பர்ஸு. பில் ஆஃப் மெட்டீரியல் வேண்டாம், ஒவ்வொரு யூனிட்லையும் போய்ட்டு இது காட்டிகிட்டே இருக்கும். அதனால் F12 போய்ட்டு இந்த இடத்துல யூஸ் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நோ பண்ணிவிட்டு, இல்லைனா தேவையில்லாமல் காட்டிகிட்டே இருக்கும். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் போடுங்க. பர்ச்சேஸ் ரேட்டு இங்கே இருக்குது. உன்னோட ரேட்டு 16,499 ரூபா. இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு 16,499 இன்ட்டு 120 ஒரு 20% மார்ஜின் சேர்த்து போடுங்க. 19,800 ரூபா வச்சுக்கோ செல்லிங் ப்ரைஸ். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். ஓப்பனிங் குவான்டிட்டி எவ்வளோன்னு பாரு. 5 குவான்டிட்டி. உன்னோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 16,499. சிவில் லைன் குடோன் இல்லை 16,499. 82,495 இருக்கா பாரு. 5 இன்ட்டு 16,499 இருக்குது. என்டர் சேவ். இதே மாதிரி பாக்கி இருக்கிற 4 ஐட்டத்தையும் க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது சாம்சங் கேலக்ஸி டேப் 3. சாம்சங் கேலக்ஸி டேப் 3. அதில் என்ன இருக்கோ அதை எதுவும் மாற்ற முடியாது. 7.0 211 வெர்ஷன் T210 பிளாக். பார்ட் நம்பர் 102. டேப்லெட்டுங்கிறது கீழே வரும். கேட்டகரி வந்து சாம்சங்கு. செட் ஸ்டாண்டர்ட் எஸ் கொடுத்து 19,320 ரூபா. ஸோ ஆல்ட் சி போய்ட்டு 19,320 இன்ட்டு 120%. பூட்டிடுமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19,320 இன்ட்டு 120% போடுங்க. என்ன ரேட் வருது பாருங்கள். 19,320 இன்ட்டு 120%. 23,184 ரூபா வருது. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஐட்டம் சவுக் குடோனில் இருக்குது. 5 ஐட்டம் சவுக் குடோனில் 19,320 அப்படின்னு இருக்குது. ரேட்டை ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கும். அடுத்தது 3வது ஐட்டம் பாருங்கள். UA22 D50N அப்படின்னு ஒரு ஐட்டம் 103. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்இடி டிவி அப்படிங்கிறது கீழே வருது. எல்இடி டிவி
எல்இடி டிவி அப்படிங்கிறது கீழே சாம்சங் அப்படிங்கிற கேட்டகரி யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் நம்பர்ஸ் செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். என்ன ரேட் அப்படின்னா 20,900 ரூபாய். ஒரு 20% மார்ஜின் ஆட் பண்ணிக்கோ. 20,900 இன்ட்டு 120%. ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் போடும்போது உனக்கு சௌரியமாக இருக்கும். எத்தனை குவான்டிட்டி? 5 குவான்டிட்டி சைக்கு, 5 குவான்டிட்டி சவுக்கில் இருக்குது. 20,900 ரூபாய். ரேட் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள். கரெக்டாக இருக்குது. என்டர் சேவ். அடுத்தது 4வது ஐட்டம் பாருங்கள். எல் எல்ஏ 40D 5501 பார்ட் நம்பர் 104ன்னு வச்சுக்கலாம். அதை இது வந்து எல்சிடி டிவி சாம்சங் அப்படிங்கிற கேட்டகரி யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர் ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து எஸ். என்ன ரேட்டு? 51,900 உன்னோட ரேட்டு. ஸோ இந்த இடத்துல 51,900 இன்ட்டு 115% வச்சுக்கோ. ஏன்னா வந்து ஐட்டம் அதிக ரேட் உள்ளது. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் 5 ஐட்டம். உன்னோட ரேட்டு அது வந்து சிவில் லைன் குடோனில் இருக்குது. உன்னோட ரேட்டு 51,900. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டு 2 பக்கம் டேலி ஆகிடும். கரண்ட் அசட்ஸில் ஸ்டாக் சம்மரி ஆட்டோமேட்டிக்காக இன்டகிரேஷன் ஆகி வந்துடுச்சு. இந்த இன்டகிரேஷன் எப்படி வந்தது அப்படின்னா F11 இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி எஸ் கொடுத்ததுனால இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக் இது வருது. சப்போஸ் நீங்கள் இன்டகிரேஷன் வந்து நோ கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் வந்து நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த இன்டகிரேஷன் கொடுக்குறதோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இன்டகிரேஷன் கொடுக்குறதோட பெனிஃபிட். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன லெட்ஜர் வேணுமோ அந்த லெட்ஜர் பூரா க்ரியேட் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்தது ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. அடுத்தது இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரவுண்டிங் அப்படிங்கிறது கீழே போடுங்க. சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ இந்த லெட்ஜர்லாம் க்ரியேட் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி லெட்ஜர்னால் என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. அவ்வளோதான். ஸோ ஜிஎஸ்டிக்கு தேவையான இந்த லெட்ஜர்ஸ் பேங்க் லெட்ஜர்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம டிரான்சாக்ஷனுக்குள்ளே போவோம். கடகடன்னு படித்து பார்க்கலாம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக பாருங்கள். த ஆல் ஸ்டாக் ஆஃப் சவுக் குடோன் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு டு கான்பூரில் இருக்கிற சிவில் லைன் குடோன் அண்ட் இன்கர்டு 3% ஆஃப் த ஸ்டாக் வேல்யூ ஆஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பை கேஷ். த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஹேஸ் பீன் ஆடட் ஆன் ஸ்டாக் ப்ரைஸ். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் ஜென்ரல் நீங்கள் ஸ்டாக் ஜேர்னலில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆட் பண்ணுற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இதோட ப்ராடக்ட் காஸ்ட்டோட ஆட் ஆகுமே ஒழிய ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா அது கேஷ் இம்பேக்ட் எதுவும் ஏற்படுத்தாது. ஏன் வந்து இந்த கேஷ் இம்பேக்ட் எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னா நாம் அதை யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. சப்போஸ் எப்போ வந்து அது கேஷ் இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பெய்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் வந்து அது ஏற்படும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல கேஷாகவும் கொடுத்துட்டேன் அதை வந்து ப்ராடக்ட் காஸ்ட்டோட ஆட் பண்ணேன் அப்படிங்கிறது. அப்போ எப்படி பண்ணுறது? இதுதான் ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ். அது வந்து பெய்டு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இதுவும் சொல்லணும். ஓகேவா? ரைட். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். த ஆல் ஸ்டாக் ஆஃப் சவுக்கு குடோன். சவுக்கு குடோனில் இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ், அதாவது இந்த 2 ஸ்டாக்கும் என்ன பண்ணுறாங்க, கான்பூரில் இருக்கிற சிவில் லைன் குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு வந்து டேலியில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் புதுசாக ஒரு விஷயம் சொல்லித்தரேன். பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு விஷயம். பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ஸ்டாக் ஜெனரல் செலக்ட் பண்ணால் அது மேனுஃபேக்சரிங் ஜேபியா இல்லை நார்மல் ஜேபியான்னு இருக்குல்ல. பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க.
அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னா கேட்வே ஆஃப் டேலி போங்க, ஆல்டர் வவுச்சர் டைப். ஆல்டர் வவுச்சர் டைப்பில் ஸ்டாக் ஜெர்னல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டாக் ஜெர்னலில் போயிட்டு நீங்கள் ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் இதை வந்து எஸ் கொடுங்க. ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசஸ் இது வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இங்கே நேம் ஆஃப் த கிளாஸ் வருது பாருங்கள். இந்த நேம் ஆஃப் த கிளாஸில் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போடுங்க. நேம் ஆஃப் த கிளாஸில் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டுக்கோ. நேம் ஆஃப் த கிளாஸில் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா யூஸ் கிளாஸ் ஃபார் இன்டர் குடோன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். இது ஒரு ஆப்ஷன். இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி புதுசாக சொல்லித்தர ஆப்ஷன். என்னடா வாத்தியார் போட்ட சமயம் போட்டுருக்காரு அப்படின்னு நினைக்க முடியாது நீங்கள். அதனால தான் புதுசாக அடிஷ்னலாக ஒரு ஃபியூச்சர் சொல்லி தரதுக்காக இந்த சம்மை நம்ம எடுத்துட்டோம். ரைட்டா? இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிறது என்னென்னா வவுச்சர் டைப்பில் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபரில் யூஸ் கிளாஸ் ஃபார் இன்டர் குடோன் ட்ரான்ஸ்ஃபர். அது வந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னு இப்போ என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் அக்கௌண்டிங் வவுச்சர் வி F10 பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபருக்கு F10 ப்ரெஸ் பண்ணி அதில் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு வரும். அவ்வளோதான். முதல்ல உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் வித்தியாசம் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு வரும். அதில் டெஸ்டினேஷன் குடோன் இது வந்து எந்த குடோனுக்கு போகுது. ஆக்சுவலாக படித்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம அப்போ போட்டதை விட இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். த ஆல் ஸ்டாக் ஆஃப் சவ் குடோன் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு கான்பூரில் இருக்கிற சிவில் லைன் குடோன். அப்போ டெஸ்டினேஷன் குடோன் அப்படிங்கிறது என்ன? சிவில் லைன். டெஸ்டினேஷன் குடோன் அப்படிங்கிறது சிவில் லைன். இப்போ எந்த குடோன் எங்கெங்கே ஐட்டம் இது வந்து போய் சேர்ற இடம் ஒன்று. இந்த பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன விசேஷம் அப்படின்னா அதாவது சிங்கிள் டெஸ்டினேஷன் மல்டிபிள் ஆரிஜினேஷன் அப்படி வச்சுக்கலாம். போய் சேர்ற இடம் ஒன்று, ஆனால் வேறு வேறு ஸ்டாக்கு வேறு வேறு குடோன்லேருந்து போகுது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? போய் சேர்ற இடம் ஒன்று தான், ஆனால் சரவணா ஸ்டோர் கோடம்பாக்கத்துலேருந்து போகுது, சரவணா ஸ்டோர் நுங்கம்பாக்கத்துலேருந்து போகுது அப்படின்னா இதுக்கு நீங்கள் பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் பாருங்கள். அதில் வந்து 3% டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். சவுக்கில் இருக்கிற குடோன் இருக்கான் சாம்சங் கேலக்ஸி டேபு 3. சாம்சங் கேலக்ஸி டேபு 3 இதில் 5 நம்பர் இருக்குது. எங்கே இருக்கிறது ஸ்டாக்கு? எங்கே இருக்கிற ஸ்டாக்கு அப்படின்னா சவுக்கில் இருக்கிற ஸ்டாக்கு 5 நம்பர். குடோன் வந்து சவுக்கு. குவான்டிட்டி வந்து 5. ஓகேவா? அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இங்கே ஆட் பண்ணணும். ஏன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இங்கே வரல? ஒரு நிமிஷம் பார்ப்பாருங்க. இந்த பார்ப்பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா UA22ல் சவுக்குடோன்லேருந்து அதுவும் 5 ஐட்டம் போகுது. என்டர் இந்த மெத்தடில் போனீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வராதா? பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஆட் ஆகணுமே. ஸோ அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ண வேண்டாம். Alt F7 அப்படின்னு F10 Alt F7 போடுங்க. F10 Alt F7ல் ஸ்டாக் ஜெர்னல் மெத்தடே போடுங்க. பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாம். இந்த இடத்துல இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பண்ண முடியும். அது பண்ணினா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே டெஸ்டிங் தான். சாம்சங் டேப் 3 அப்படிங்கிற ஐட்டம் குடோன் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு மொத்தம் 5 நம்பர் டெஸ்டினேஷன். அடுத்தது UA22D சவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே நம்ம சிவில் லைன் குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே சாம்சங் டேப் 3 போய் சேர்ற இடம் டெஸ்டினேஷன். இது வந்து சோர்ஸு, இது டெஸ்டினேஷன் வந்து சிவில் லைன் பார்த்திங்கன்னா 5 நம்பர். இந்த மாதிரி போடும்போது அடிஷ்னல் காஸ்ட் கேட்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அடிஷ்னல் காஸ்ட் வேணும்னா இந்த ஜேர்னலை யூஸ் பண்ணணும். அடிஷ்னல் காஸ்ட் வேண்டான்னா நான் சொன்ன அந்த பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் காஸ்ட் வேணும்னா இது யூஸ் பண்ணிங்க, அடிஷ்னல் காஸ்ட் வேண்டான்னா அங்கே யூஸ் பண்ணுங்கள். ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துல Alt Cல டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு போடுங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடுங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் GST வந்து நாட் அப்ளிகபிள். எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 3%. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நோட் பண்ணிக்கோ. 2898 ரூபா. ரைட்டா?
ரூ. 2898 டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அடுத்தது UA22D, அது வந்து பார்த்தீங்கன்னா சவுக் குடோன்லேருந்து போய் சேர்றது சிவில் லைன் குடோன், டெஸ்டினேஷன் சிவில் லைன் குடோன்னு 5 நம்பர். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு 3%. இது வந்து 3135. 2890 ப்ளஸ் 3135 6025 நம்ம பெய்டு பண்ணிடணும். என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டாக் சம்மரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குடோன் வைஸ் சம்மரியில் போய் பாருங்கள். டிஸ்பிளே, இன்வென்ட்ரி புக்ஸு, அதில் குடோன் சம்மரியில் போய் பார்த்தீங்கன்னா சவுக் குடோனில் ஒன்றுமே இருக்காது. அதுக்கு பதிலாக சிவில் லைன் குடோனில் எல்லாமே வந்துருக்கும். அதில் காஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா, காஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஹேஸ் பீன் ஆடட் ஸ்டாக் ப்ரைஸ் 3% பெய்டு அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ போய் பாருங்கள் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுங்கிறது நம்ம எதுவும் பெய்டு பண்ணலை, எங்கேயுமே வரல. ஜஸ்ட் வந்து இன்வென்ட்ரி வேல்யூட ஆட் பண்ணியிருக்கோம். அது பெய்டு பண்ணதாக நம்ம இல்லை. எவ்வளோ பெய்டு பண்ணியிருக்கோம், 6025 அதுக்கு ஒரு பேமெண்ட் என்ட்ரி போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ தான் அது அக்கௌண்ட் ஆகும். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் V, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F5, கேஷுன்னு போட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 6025. அந்த 6025 வந்து பெய்டு பண்ணுங்கள். அந்த மாதிரி பெய்டு பண்ணால் தான் P&L எக்ஸ்பென்ஸாக அக்கௌண்ட் ஆகும், இல்லைன்னா அக்கௌண்ட் ஆகாது. இந்த இடத்துல P&L அக்கௌண்ட் ஆகணும் அப்படின்னா அது பெய்டு பண்ணணும். நம்ம இல்லைனா வெறும் காஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான் அந்த இடத்துல பயன்படுத்துகிற மொழியை. யாருக்கும் நம்ம காசு கொடுக்கல, அதனால் P&L வரைக்கும் வராது. ஓகேவா, பெய்டு பண்ணால் தான் உனக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அல்லது பெய்டு பண்ணணும்னு புக் பண்ணால் தான் உங்களுக்கு அது ஒரு இது காட்டும், P&L அஃபெக்ட் ஆகும். அதர்வைஸ் P&L அஃபெக்ட் ஆகாது. காஸ்ட் மாத்திரம் ஆட் பண்ணி விட்ரும், அவ்வளோதான். அதில் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் பண்ணுறதுல அட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் அப்படி வச்சுக்கலாம். அது அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ராம் அண்ட் சன்ஸ். 100 பீஸ் சாம்சங் கேலக்ஸி டேபு நம்ம வாங்குகிறோம். இதுக்கு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி. கேட்வே ஆஃப் டாலி, அக்கௌண்டிங் வவுச்சர் V, F9 பர்ச்சேஸு, இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே போட்டுக்கோ. யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ராம் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து. ராம் அண்ட் சன்ஸ் கம்பெனி பேர் ராம் அண்ட் சன்ஸ். அண்டர் வந்து சன்ரி கிரெடிட்டார். என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறோம், T21. இந்த ஐட்டமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். எந்த குடோன்னு அவர் சொல்லவே இல்லை. இப்போ எல்லாமே சிவில் லைன் குடோன் வச்சுருக்கோம். ஸோ சிவில் லைன் குடோனே செலக்ட் பண்ணிக்கலாம். 100 பீசஸ், ஒன்னோட ரேட்டு 17,000 ரூபாய் போடுங்க. என்ட்ரு கொடுத்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் CGST, இன்புட் SGST, ஈவே பில்லாம் வேண்டாம், நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் சம்மரி போய் பார்க்க சொல்கிறாங்க. நவ் செக் த ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட். கேட்வே ஆஃப் டாலியில் போய்ட்டு ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் அதில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி பிரான்ச் வைஸ் ட்ரான்ஸ்ஃபர் போய் பாருங்கள். டிஸ்பிளே, இன்வென்ட்ரி புக்ஸு, அதில் ஸ்டாக் ஐட்டம் அதில் போய் எப்படி இருக்கு பாருங்கள். அதே மாதிரி அடுத்தது குடோன் வைஸ் சம்மரியில் சவுக் குடோனில் ஏதாவது இருக்கா, சிவில் லைன் குடோனில் எப்படி இருக்குது, Alt F1 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது குரூப் சம்மரியில் டேப்லெட் எவ்வளோ இருக்குது, LED எவ்வளோ இருக்குது அப்படி பார்க்கலாம். கேட்டகரி சம்மரியில் சாம்சங் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது, LG ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டாக் ஜேர்னல் ரிஜிஸ்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம இங்கே போட்டுக்கிறது தான் வரும். ஸோ இந்த மாதிரி இன்வென்ட்ரி புக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இன்வென்ட்ரி புக்ஸ் எப்படி போகணும் அப்படின்னா டிஸ்பிளே, இன்வென்ட்ரி புக்ஸு, அதில் குடோன். அதே மாதிரி டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, அதில் ஸ்டாக் கோரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் 104 இருக்குது அப்படின்னா யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், யாருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலாம் வரும். ஐட்டம் ஆஃப் சேம் கேட்டகரியில் என்னென்ன இருக்குது எல்லாமே வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் அனாலிசிஸ், என்னென்ன போயிருக்கு எங்கே போயிருக்கு, குரூப் அனாலிசிஸ், கேட்டகரி அனாலிசிஸ், ஐட்டம் அனாலிசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் அனாலிசிஸ்னால் டேப்லெட் வந்து எங்கெல்லாம் போயிருக்கு, மொபைல் ஃபோன் எங்கெல்லாம் போயிருக்கு, LED டிவி என்னெல்லாம் போயிருக்கு அப்படின்னு. கேட்டகரி அனாலிசிஸ்னால் கம்பெனி வைஸ் சாம்சங், LG அந்த மாதிரி. ஐட்டம் அனாலிசிஸ்னால் ஒரே ஒரு ஐட்டம் மாத்திரம் எடுத்துக்கிறது. குரூப் அனாலிசிஸ், லெட்ஜர் அனாலிசிஸ். குரூப் அனாலிசிஸ்னால் சன்ட்ரி டெட்டார், சன்ட்ரி கிரெடிட்டார் அல்லது சன்ட்ரி டெட்டார் எடுத்துட்டா நம்ம வந்து ஹரிகிருஷ்ணாட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த ரேட் ஏதாவது. குரூப் அனாலிசிஸ். லெட்ஜர் அனாலிசிஸில் ராம் அண்ட் சன்ஸில் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இவன்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதில் எவ்வளோ சேல்ஸ், யார்கிட்ட பண்ணியிருக்கோம்
ஓகேவா? ஒரு சேல் என்ட்ரி போட்டு பார்ப்போமா? இதே என்ட்ரி இவன்ட்ட நம்ம வாங்கினோம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சேல்ஸ் போட்டு பார்ப்போம். இதே ஐட்டம் ஒரு கேஷ் சேல்ஸ் போட்டு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி F8 சேல்ஸு 2ஆம் தேதி போடுங்க. கேஷ் சேல்ஸு ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு. இந்த ஐட்டம் எவ்வளோ நம்மள்ட்ட இருக்குது? 105 ஐட்டம் இருக்குது சிவில் லைன் குடோனில். இதில் ஒரு 10 ஐட்டம் கேஷாக விற்ற மாதிரி என்ட்ரி போடுவோம். அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட் பார்க்கணும். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் மூவ்மெண்ட் அனாலிசிஸு, மூவ்மெண்ட் அனாலிசிஸில் குரூப் அனாலிசிஸில் போய்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார், சன்ட்ரி கிரெடிட்டார் பாருங்கள் இருக்குது. ஆனால் சன்ட்ரி டெட்டார் நம்ம போடலை, அதனால் வரல. சன்ட்ரி டெட்டார் நம்ம இல்லை, அதனால் வரல. அடுத்தது வந்து பாருங்கள் லெட்ஜர் அனாலிசிஸ். லெட்ஜர் அனாலிசிஸில் ராம் அண்ட் சன்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே சேல்ஸ் இல்லை. கேஷில் பார்த்தீங்கன்னா ஒரே சேல்ஸ் மாத்திரம் இருக்குது. ஓகேவா? நம்ம கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், கேஷ் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸில் ஸ்டாக் ஜேர்னல் மூலியமாக எங்கெங்கெல்லாம் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, குட்ஸ் இன் எவ்வளோ வந்திருக்கு, குட்ஸ் அவுட் எவ்வளோ வந்திருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இன்வென்ட்ரி புக்ஸில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது, டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் என்னென்ன இருக்குது. அதாவது இன்வென்ட்ரி புக்ஸில் போனீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். டிஸ்பிளே இன்வென்ட்ரி புக்ஸ் இதை வந்து நோட்டில் எழுதி வச்சுங்க. நோட்டில் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு வாட்டியும் வியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த நேவிகேஷன் பாத் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே இன்வென்ட்ரி புக்ஸு, இன்வென்ட்ரி புக்ஸில் என்னென்ன இருக்குது, ஸ்டாக் ஐட்டம், குடோனு, குரூப் சம்மரி, கேட்டகரி சம்மரி, ஸ்டாக் ஜேர்னல் ரிஜிஸ்டர், ஃபிசிக்கல் ஸ்டாக் ரிஜிஸ்டர், இதெல்லாம் இருக்குது. உங்கள் மைண்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், இதை எழுதி வச்சுக்கணும். இன்வென்ட்ரி புக்ஸில் போனீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஐட்டம், ஸ்டாக் ஐட்டம், குடோனு, ஸ்டாக் குரூப்பு, ஸ்டாக் கேட்டகரி, ஸ்டாக் ஐட்டம் சம்மரி, மூணுமே பார்க்கலாம். ஒன்று குடோன் வைஸ் பார்க்கலாம், இல்லை இன்வென்ட்ரி புக்ஸில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா குடோன் வைஸ் பார்க்கலாம், ஸ்டாக் ஐட்டம் வைஸ் பார்க்கலாம், கேட்டகரி வைஸ் பார்க்கலாம், குரூப் வைஸ் பார்க்கலாம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோம். ஸ்டாக் குரூப் வைஸு, ஸ்டாக் கேட்டகரி வைஸு, ஸ்டாக் ஐட்டம் வைஸு, குடோன் வைஸ், இந்த நாலும் பார்த்துடலாம். ரைட்டா? இன்வென்ட்ரி புக்கில் போனீங்கன்னா என்னென்ன பார்க்கலாம், ஸ்டாக் குரூப் வைஸ் பார்க்கலாம், ஸ்டாக் கேட்டகரி வைஸ் பார்க்கலாம், ஸ்டாக் ஐட்டம் வைஸ் பார்க்கலாம், குடோன் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர், ஃபிசிக்கல் ஸ்டாக் ரிஜிஸ்டர். அதே மாதிரி ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின அந்த இன்வென்ட்ரிலாம் என்னென்ன இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கலாக நீங்கள் எடுத்தால் ஸ்டாக் ரிஜிஸ்டர், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மொத்தம் நீங்கள் 6 ஐட்டம் பார்க்கலாம். இன்வென்ட்ரி புக்கில் என்னென்னலாம் பார்க்கலாம், இப்படி மைண்டில் வச்சுக்கோ. இன்வென்ட்ரி புக்கில் என்னென்னலாம் பார்க்கலாங்கிறது ஒரு கோர்வையாக வச்சுக்கலாம். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஸ்டாக் ஐட்டம் வைஸ் பார்க்கலாம். முதல்ல ஸ்டாக் குரூப்லேருந்து வந்துடு, அது என்ன ஆர்டரில் இருந்தாலும் என்னென்ன பார்க்கலாம், ஸ்டாக் குரூப் வைஸ் பார்க்கலாம், கேட்டகரி வைஸ் பார்க்கலாம், ஐட்டம் வைஸ் பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் குடோன் வைஸ் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர், என்னென்ன ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அப்படி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாக் ரிஜிஸ்டர் நீங்கள் என்ன போடுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புக்கில் இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, அதில் போனீங்கன்னா என்னென்ன பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஸ்டாக் கொரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிங்கிறது ஒரு ரிப்போர்ட். ஸ்டாக் கொரி, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் இருக்கா இல்லையா. மூவ்மெண்ட் அனாலிசிஸ், ஒரு ஸ்டாக்கு எங்கேருந்து எங்கே போயிருக்கு, மூவ்மெண்ட் அனாலிசிஸ். அடுத்தது ஏஜிங் அனாலிசிஸ், நம்மள்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா எவ்வளோ நாளாக அது நம்ம கையில் இருக்குது, ஏஜிங் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ 3 பார்க்கலாம். அடுத்தது காஸ்ட் எஸ்டிமேஷன், நம்மள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதனுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது. ஓகேவா? 1 by 1 பாருங்கள். ஸ்டாக் கொரி, ஸ்டாக் கொரியில் போனீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு அதனுடைய கொரி இருக்கா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கு நாம் 1ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 2ஆம் தேதி ஒரு 10 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மள்கிட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. 100 வாங்கியிருக்கோம், ஏற்கனவே ஓப்பனிங்கில் ஒரு 5 இருந்தது, 105, 10 போயிடுச்சு, இப்போ 95 இங்கே இருக்குது. ஓகேவா? அதே சேம் கேட்டகரியில் இருக்கிற வேறு வேறு ஐட்டம் என்னென்ன இருக்குது இங்கே அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு ஐட்டம் அனாலிசிஸ், ஸ்டாக் கொரி. மூவ்மெண்ட் அனாலிசிஸ், மூவ்மெண்ட் அனாலிசிஸில் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 6 வகையான மூவ்மெண்ட்டாக பார்க்கலாம். 6 வகையான மூவ்மெண்ட்.
மூவ்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு வச்சுக்கோ. மூவ்மெண்ட்டில் குரூப் வைஸ் மூவ்மெண்ட்டு. குரூப் வைஸ் மூவ்மெண்ட் அப்படின்னா மொபைல் குரூப் எவ்வளோ பேருக்கு, டேப்லெட் எவ்வளோ பேருக்கு, இந்த மாதிரி குரூப் வைஸு. அடுத்தது கேட்டகரி வைஸு, அடுத்தது ஐட்டம் வைஸு, அப்புறம் குடோன் வைஸ் மூவ்மெண்ட்டு. குடோன் வைஸ் மூவ்மெண்ட்டு. ஸோ மூவ்மெண்ட் அனாலிசிஸில் அந்த மாதிரி இருக்குது. சரி, குடோன் வைஸ் இல்லை, குரூப் அனாலிசிஸ், லெட்ஜர் அனாலிசிஸ். குரூப் அனாலிசிஸு, லெட்ஜர் அனாலிசிஸ், அது பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ். ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸில் ஸ்டாக் ஜேர்னல் மூலிமா என்னென்ன போயிருக்கு, எப்படி போயிருக்கு. ஸோ இந்த வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு. ஸோ இந்த புக்கில் இதை வந்து நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோ. இதை வந்து நல்லா படித்து பார்த்துக்கோ. ரைட்டா? இந்த இன்வென்ட்ரி புக்ஸில் நம்ம இந்த போட்ட சம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்வென்ட்ரி புக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் என்னென்னலாம் இருக்குது, இன்வென்ட்ரி புக்ஸில் நம்ம என்னென்ன ரிப்போர்ட்லாம் பார்க்க முடியும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் என்னென்ன புக்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதுதான் இந்த சம்முடைய நோக்கம்.